இன்றைக்கி என்னோடய டாடிக்கு வந்து பர்த்டே. எப்போவுமே வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை நைட்டு வேலைக்கு கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். பட் இந்த வாட்டி ஏதோ ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நானும் அண்ணாவும் பிளான் பண்ணோம். இது வந்து ஆஃப்டர்நூன் மேலே வீட்டில் ஒரு கேக் கட்டிங் பண்ணோம். பட் மார்னிங் வந்து அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மெமரினே சொல்லலாம். அது என்ன இடம் நீங்களே பாருங்கள் இப்போது. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, may God bless to you, may God bless to you, may God bless to you, happy birthday to you, happy long life to you, happy long life to you, happy long life to you, happy birthday to you. ஓல்ட் ஏஜ் ஹோம் போயிட்டு அங்கே லன்ச் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம், அப்பா பர்த்டே ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு. அது அது ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம இவ்வளவோ செலவு பண்ணுறோம், எதுக்கோ பண்ணுறோம். பட் இந்த மாதிரி நம்ம போய் பண்ணுறப்போ அது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அதை ஃபீல் பண்ணுறப்ப தான் தெரியுது. ரொம்ப செலவு பண்ணலோன்னா இல்லை, ஒரு 1K 2K 3K நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுத்து அவங்களுக்கு எதர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் ஆர் டின்னர்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கே மன சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நம்மளால் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்பெஷல் அக்கேஷன் டைமில் பண்ணோன்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்துவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி ஒரு வாழ்த்து எழுதி வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.